இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஷாட்டை டீகோட் பண்ண போறோம். எந்த போட்டோன்னு பார்க்கலாமா? கந்திகோட்டால நான் ஒரு நைட் ஸ்கை ஷாட் எடுத்திருக்கேங்க. நாங்க நிறைய ஷாட்ஸ் எடுத்தோம். பட் எனக்கு தேவைப்படுற போட்டோ வந்து ஒரே ஒரு போட்டோ தான். அதுதான் வந்து இந்த மோஸ்ட் ப்ரீ விஷுவலைஸ்டு ஷாட். 2013-14 எல்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்ட இருந்து நிறைய நைட் ஸ்கை ஷாட்ஸ் பார்த்துருப்பேன். ஸோ அந்த மான்யூமெண்ட்ஸ் வச்சு எடுத்திருப்பாங்க, சர்ச் வச்சு எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் கம்போசிஷன் வந்து ஏன் நம்ம ஊரில் எடுக்கக்கூடாதுன்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. நைட் ஸ்கை வந்து ஒரு இந்தியன் ஆர்கிடெக்சரில் எடுத்தால் எப்படி இருக்கும்ட்டு ஒரு ப்ரீ விஷுவலைசேஷன். ஸோ அந்த ப்ரீ விஷுவலைசேஷனை வந்து போஸ்ட் விஷுவலைஸ்டாக கொண்டு வரணும்ல. ஸோ இந்த கந்திகோட்டான்னு சொல்லும்போது வந்து 400-500 இயர்ஸ்க்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு இந்தியன் ஆர்கிடெக்சர். ஒரு நைட் ஸ்கைக்கு தேவைப்படுற இன்கிரீடியன்ஸ் வந்து அத்தனையுமே அந்த இடத்துல இருக்குது. எப்படின்னா டெம்பிள் இருக்கும், டெம்பிள் பின்னாடி மில்கி வே அப்படியே ரைஸ் ஆகணும். ஸோ அது வந்து நான் உள்ளே இருந்து பார்க்கணும். இது ஏன் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் யோசிச்சதுன்னா 400-500 இயர்ஸ் முன்னாடி அந்த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ராஜா இருக்கார்ல, ஸோ அவர் மேபி வந்து இந்த மாதிரி ஒரு விஷுவலைஸ் பார்த்துருக்கலாம். ஏன்னா அந்த டைமில் வந்து பொல்யூஷன் கிடையாது, நம்ம கண்ணு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். உள்ளே இருந்து அந்த கோபுரத்தோட ஒரு மில்கி வேவை பார்த்தா எப்படி இருக்கும்ன்ட்டு ஒரு ப்ரீ விஷுவலைசேஷன் தான். ஸோ அந்த ப்ரீ விஷுவலைசேஷனோட ரிசல்ட் தான் இந்த ஃபோட்டோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.